ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிக்கலாம். ஒரு 3 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா குழந்தைகளுக்கும் வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தா இன்னமும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வெண்டைக்காயை மேலும் கீழும் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்கு இருக்கணும் கட் பண்ணும்போது. நம்ம செய்ய போகிற ஃப்ரைக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதுலேயும் இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிற போகிறேன். இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்குறதா இருந்தால் 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் காயில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காயில் நல்லா கோட் ஆகணும், அப்போ தானே அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததும் அதுக்கப்புறம் இதில் நம்ம கடலை மாவு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன்னா உங்களுக்கு முழுசாக புரியும். அப்புறமாட்டி அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். அரிசி மாவு சேர்க்குறதுனால கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், கரகரம் முறுமுறுன்னு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாவுலாம் சேர்க்கணும். அப்போ தான் மசாலா காயில் நல்லா ஒட்டும், இல்லைன்னா இந்த மாவுலேயே ஒட்டிக்கிடும், உள்ளே இறங்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவு பதம் எப்படி வரணுன்னா காமிக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்திருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நம்ம ஒரே அடியாக தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனதும் காயிலிருந்து ஒரு வலுவலுப்பு தன்மை வரும். கூட கொஞ்சம் மாவு தேவைப்பட்டால் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். மாவு பிசைறது இந்த அளவுக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் வலுவலுப்பாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எண்ணெயை காய வச்சு நம்ம அதை உப்பு போட்டு இப்போ இதை போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுங்க. அப்படியே கொத்தா போட்டான்னு வச்சுக்கோங்க, அது பிசு தன்மை இருக்கிறதுனால ஒவ்வொன்றா சேர்ந்துடும். அதனால் தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி கொத்தா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்படி தனித்தனியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்கான எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா இன்னமும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். செஞ்சிட்டு இருக்கும்போதே பாதி இது காலியாயிரும், அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சாப்பிடும் போல் தோணும். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், டெய்லி பண்ணி தர சொல்லுவாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் நம்ம பண்ணலாம். ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சு காட்டின இந்த வெண்டைக்காய் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.